பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் நம்மளுடைய பேராவூரணி தொகுதியில எங்களுடைய மக்களாகிய உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஏறக்குரிய ஒரு 10 வருஷம் இருக்குமா? இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 2011 தேர்தல் அப்போ வந்தோம், அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற பிறகு வந்தோம். மக்களுக்காக மக்கள் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் தான். கேப்டனுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை பிறகு நான் எங்குமே போகிறதே இல்லைன்னு நிறுத்திட்டேன். அதனாலதான் சொல்றேன், பேராவூரணிக்கு மிகப்பெரிய ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். பேராவூரணியா இல்ல கேப்டன் கோட்டையா என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு மக்கள் வெள்ளத்தின் நடுவில் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். இத பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? மீண்டும் பேராவூரணி தொகுதியை முரசு வென்றது என்ற வெற்றி சரித்திரத்தை நாளை நாம் படைக்க போவதற்கான அச்சாரமாக இந்த மக்கள் வெள்ளம் என் கண்களுக்கு தெரிகிறது என்பதை உங்களுடன் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா இது நம்ம தலைவருக்காக மக்கள் விரும்பி போட்ட ஓட்டு, அது முரசுக்கு போட்ட ஓட்டு, தலைவரின் முகத்தை பார்த்து கேப்டனுக்காக போட்ட ஓட்டு அது. அதனால சொல்ற மக்களே, நீங்க தலைவரையும் முரசு நம்பி போட்ட வாக்குகள் நிச்சயம் 2026 வெற்றி பெற்று பேராவூரணி தொகுதிக்கு என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் உங்கள் முன்னாடி இருந்து வந்து நிச்சயமாக அனைத்தையும் செய்வோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஆமா, எல்லாரும் ஜெயிச்சாங்க அன்னைக்கு. சரி, அதனால இன்னைக்கு என்னை இங்க வரவேற்க வந்திருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் பூபேஷ்குமார் அவர்களுக்கும், நமது மண்டல பொறுப்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அவர்களுக்கும், இங்கு ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், என் மகளிர் அணி சகோதரிகள், என் உயிரினும் மேலான கேப்டனை உயிர் மூச்சாய் கொண்டுள்ள உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, என் தாய் குலங்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நாம வந்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்றைக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதியில கேப்டனுடைய ரத யாத்திரையை இப்பதான் முடிச்சுட்டு இப்போ உங்க முன்னாடி இந்த இடத்துல நான் நிக்கிறேன். திருச்சிற்றம்பலமா? திருச்சிற்றம்பலம். ஆமா, அதான் இது எல்லாமே முசிறி தொகுதிக்கு உட்பட்டது. இது இந்த இடத்தோட பேர் திருச்சிற்றம்பலம். அதனால நான் என்ன சொல்றேன், நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உள்ளம் தேடி இல்லம் நாடினா என்ன? இப்ப தேர்தல் நேரமா? அதான் பேராவூரணி தொகுதி தான். எல்லாரையும் சந்திச்சு தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நம்ம தொகுதிகள்லாம் எப்படி இருக்கு, நம்ம ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு மக்களை சந்திச்சு உங்கள் உள்ளங்களை தேடி உங்கள் இல்லங்களை நாடி நம்ம வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேப்டனுடைய ரத யாத்திரை தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளுக்கும் வந்து மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ரத யாத்திரை வந்துட்டு. அது யாரால் நம்ம தலைவருக்கு கொடுக்கப்பட்டதுன்ற வரலாறு தெரியுமா உங்களுக்கு?
அந்த ரதம் யாரால கேப்டனுக்கு பரிசா கொடுக்கப்பட்டது என்பது தெரியுமா? சரி, தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ரதத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுல்ல, நானே சொல்லவா? சரி, நம்ம எல்லாம் எந்த பூமியில இன்னைக்கு நின்னு பேசிட்டு இருக்கோம்? டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே தஞ்சை. தஞ்சை யார் ஆட்சி செய்த பூமி? நமது ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த பூமி. அவர் தமிழ்நாடுல, இந்தியா இல்ல உலகத்தையே ஆட்சி செய்த ஒரு மாமன்னர் பிறந்த பூமி இந்த தஞ்சை பூமி. மாடு உடைச்சு போரடிக்க முடியாதுன்னு யானை கட்டி போரடித்த ஒரு மாமன்னன் வாழ்ந்த பூமி. இங்க எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுந்தோப்பு மாதிரி, எங்கு பார்த்தாலும் வயல்கள், எங்கு பார்த்தாலும் நெற்மணிகள். என்ன வரலாறு இந்த பூமிக்கு இருக்கிறது? தமிழ்நாடு இதுவரைக்கும் ஆண்ட ராஜாக்கள் யார் யாரு சொல்லுங்க. நம்ம இப்ப சோழ மண்ணுல நிக்கிறோம். கேப்டன் பிறந்தது பாண்டிய மண்ணு. அதே மாதிரி சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்கள் எல்லாம் ஆட்சி செய்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா யாருக்காவது ஒருத்தருக்கு மக்கள் பரிசாக ஒரு ரதத்தை கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கா? தமிழ்நாடுல, இந்திய உலகத்திலேயே அப்படி ஒரு வரலாறு கிடையாது. உலக கோட்டீஸ்வரர்கள் அமெரிக்கா, லண்டன், ஜப்பான், சைனால எல்லாம் வாழ்றாங்க. ஆனா மக்கள் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு தேர், அதுவும் ரதத்தை ஒரு தலைவருக்கு கொடுத்ததா வரலாறு இல்லை. அப்படி இலங்கை வாழ் தமிழ் மக்களால் செய்து தரப்பட்ட அந்த ரதம் தான் கேப்டனுடைய ரதம். அது இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆபீஸ்ல கேப்டன் ஆலயத்துல உங்கள் அத்தனை பேர் பார்வைக்காகவும் வைப்பதற்கு வந்துச்சு. அப்போ தலைவர் எப்பவுமே நம்ம கூட தானே வருவார். தலைவர் இல்லாம ஒரு பிரச்சாரம் போக முடியுமா? அப்பதான் நாங்க நினைச்சோம் ரத யாத்திரை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை ரத யாத்திரைகளும் பாத யாத்திரைகளையும் வெற்றி பெற்றதாக தான் ஒரு வரலாறு உண்டு. அதுவும் தமிழர்களால் பரிசாக தரப்பட்ட அந்த ரதத்தை கொண்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம மக்களை சந்திக்க அந்த ரத யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது. இலங்கை வாழ் மக்கள் தலைவருக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. இது எங்கேயாவது நடக்குமா? யோசிச்சு பாருங்க, எப்படி இது நடந்துச்சு? கேப்டன் உண்மையாக மக்களை நேசித்தார். மக்கள் உண்மையாக கேப்டனை நேசித்ததனுடைய விளைவு இன்னைக்கு அந்த ரதம் இலங்கையில இருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு. சென்னைக்கு வந்த ரதம் இன்னைக்கு 234 தொகுதிகளுக்கும் மக்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார். என் மக்களே, என் மக்களே, மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு புனிதர், ஒரு தெய்வமாக இன்னைக்கு நம்ம கேப்டன் இருக்கிறார் என்றால் என் வார்த்தை மிக இல்லை. தான் பிறந்து வளர்ந்து 50-60 வருஷம் தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு தான் கொடுத்திருக்கார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்றால் அது நமது கேப்டனை தவிர வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய எல்லா உதவிகளையும், தன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் மக்களுக்கு செய்தவர் கேப்டன் அவர்கள். நீங்க யூடியூப்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் கேப்டன் வரலாறு என்னன்னு. இதெல்லாம் அவர் பல ஆண்டுகளா செஞ்சதுதான். ஆனா மக்கள் கிட்ட அது போய் சேரவே விடாம தடுத்துட்டாங்க. ஆட்சியாளர்களும் பத்திரிகையாளர்களும் கேப்டன் புகழ் மக்கள் கிட்ட போகாமையே தடுத்துட்டாங்க. அவரை பத்தி நெகட்டிவா போடுறது, திட்டுறாரு, அடிக்கிறாரு, துப்புறாரு, இப்படியே ஒரு நெகட்டிவாக அவர் மேல ஒரு தப்பா தான் பரப்புனாங்களே ஒழிய அவர் செய்த நல்ல விஷயங்களை மக்களை போய் சேர விடாமையே பிளான் பண்ணி கேப்டனை ஏமாத்திட்டாங்க. இதாங்க நடந்தது. கேப்டன் வந்து ஒரு வெள்ளந்தி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவர், மனசுல ஒன்னும் இருக்காது. ஒரு குழந்தை மாதிரி தப்புனா தப்பும் பாரு, கரெக்ட்னா கரெக்டும் பாரு. சட்டசபையில எதிர்த்து நின்னார்ல அன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி, ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சார்ல. யாருக்காக பேசினார்? மக்களுக்காக பேசினார். ஏன் பாதலிய உயர்த்துறீங்க?
ஏன் பஸ் கட்டணத்தை உயர்த்துறீங்க? இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில இருக்கா? இல்ல ஏன் இப்ப உயர்த்துறீங்க என்று தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக கர்ஜித்த ஒரு ஆண் சிங்கம். அந்த அளவு அவருக்கு தைரியம், எதுக்கும் பயப்பட மாட்டார். அவருக்கு பிடிச்சதெல்லாம் யாரு? தமிழ்நாடு மக்கள் ஆகிய நீங்கள் தான். அவரோட சொத்தே நீங்க தான். எல்லாரும் சொல்லுவாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு சொத்து மேலே ஆசையே இல்லையா? அவர் என்ன சொல்வார்? என் சொத்தே என் மக்களும் என்னுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான். என்னையா காசு 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 பணம் சத்தா கூட அருணா கொடிய கூட எடுத்து விட்டு தானே கொண்டு போய் புதைக்கிறாங்க. இதுல எங்க இருக்குது காசு? என்ன நம்ம கூட வரப்போதா காசு? என்ன காசு? நம்ம வாழ்ந்த காலம் நம்மளால ஒரு 10 குடும்பங்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சா அதுதான் உண்மையான மன திருப்தி என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். யாராவது சொல்லுவாங்களா? இத யோசிச்சு பாருங்க. ஒரு 100 ரூபாய் கூட பாக்கெட்ல வைக்க மாட்டார். கேட்டாங்க வேணாம் அப்படி சொல்லி தூக்கி போட்டுருவாரு. வேணாம் பாரு. ஒரு செயின் போட மாட்டார், ஒரு மோதிரம் போட மாட்டார், எதுவும் போடும். அவருக்கு பிடிச்சதெல்லாம் கதர் வேட்டி கதர் சட்டை, அவ்வளவுதான். இல்ல பெண்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு சொல்றேன். நான் கூட காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கேப்டன் மனைவியா போறோம் சென்னைக்கு. பெரிய பங்களாவா இருக்கும், தலைவர் ரூம்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நான் கற்பனையில போய் பாக்குறேன். போனா சிரிப்பீங்க. சொன்னீங்க ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல தான் இப்பயும் நம்ம இருக்கோம். ஒரு கிரவுண்ட் சென்னையில. மேல ரூம் கூட்டு பார்த்தா ஒரு கட்லு, ஒரு மூலையில ஒரு டிவி, அவ்வளவுதான் அவர் ரூம்ல. சரி, இவன் துணியெல்லாம் இந்த கபோர்ட்ல வச்சுக்க, இது ஏன் கபோர்டு போய் திறக்கிற 6 லுங்கி, 6 பனியனு, 6 வேஷ்டி, 6 கடல் சட்டை. அதுதான் அவரோட உடைமைகளே அன்னைக்கு. அந்த அளவு தன் வாழ்க்கையை எளிமையாக மாற்றிக்கொண்டு எளிமையாகவே வாழ்ந்து பழகிய ஒரு தலைவர். அவளே எவ்வளவு பெரிய நடிகர். அன்னைக்கு புலன் விசாரணை கேப்டன் பிரபாகர்ல ரிலீஸ் ஆகுறப்பதான் எங்களுக்கு கல்யாணமே ஆகுது. போய் ரூம்ல பாக்குற ஒரு சேர் கூட கிடையாது உட்கார்றதுக்கு. நான் கேட்டேன், எங்க உட்காரு? வா இப்படி வா, தரையில வா, இப்படி உட்கார்ந்து டிவி பாருன்றாரு. நான் எப்படின்னா, தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே அந்த நிமிஷமே நான் அப்படியே அவருக்கு சரண்டர் ஆயிடுவேன். சொல்லொன்னு செயல் ஒண்ணு கிடையாது. அவர் ஒண்ணு சொன்னா அதை செயலாக்கி காட்டுவேன். அவரோட எண்ணம் ஒன்னாய் மெர்ஜ் ஆயிடுச்சு. மாற்றமே இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, 2 பிள்ளைங்க இருக்கு, சொத்து சம்பாதிக்கல, எது சேர்க்கலையா சேர்க்கலையா, பரவாயில்ல. ஏங்க நாங்க 4 பேரு. என் மக்கள் வீட்டுக்கு போனா ஒரு வேளை சோறு என் மக்கள் போட மாட்டாங்களா? இருக்க இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு வேளை சோறு 4 பேருக்கு போட மாட்டாங்களா? போது அதுவே எங்களுக்கு வாழ்நாள் முடிஞ்சிடும் சொன்ன ஒரு உத்தமர். அவர் சம்பாதிச்சது மொத்த மக்களுக்கு சாப்பாடாவும் உதவியாவும் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொன்னது அது ரொம்ப நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு பழைய சோறு, ஒரு கூழோ கஞ்சோ எது இருந்தாலும் குடிங்க, நான் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டு எந்திரிச்சு போயிடுவேன். சரி சொன்னாரே, இப்படி நிஜமா செய்வாரான்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவர் கூடயே நான் வாழ்ந்திருக்கேன் 33 வருஷம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது தெரியுமா? பழைய சோறு, சின்ன வெங்காயம் தான், கூழ் தான். ஷூட்டிங்கு கூட அந்த கூழை அடிச்சு ஒரு பிளாஸ்க்ல ஊத்தி கொண்டு போய் ஷூட்டிங்ல எல்லாருக்கும் கொடுப்பார். அப்படி தன் வாழ்க்கையவே எளிமையாகவே மாற்றிக்கொண்டு ஒரு எளிமையான மனிதராக அந்த எளிமையோடைய வாழ்ந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். அவரை திருமணம் பண்ணி நான் போறப்போ TMM2 சொல்லி ஒரு அம்பாசிடர் கார், அதுதான் அவர் திரையுலகுக்கு சம்பாதிச்ச முதல் கார். நாங்க இருக்கிற வீடு இன்னைக்கும் அது ஒண்ணுதான் கேப்டன் சம்பாதிச்ச வீடு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு தான், இன்னைக்கு வரைக்கும் அந்த TMM2 கார் தான். நான் சொல்றேன், நான் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன் தலைவர் மாதிரி. பசங்க கொஞ்சம் பெரிய நாளுக்கு அப்புறம் அவங்க வண்டியில தலைவருக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்ப சொல்லுவாரு என்கிட்ட பசங்களை உட்கார வச்சு, இந்த TMM2 கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நிரந்தரமாக இருந்தால் அதுவே நாம் வாழ்க்கையில பெற்ற வெற்றி. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையை நம்ம எளிமையா மாத்திக்குவோம். எளிமையா நம்ம மாத்திக்கலாம் நம்ம வாழ்க்கைய. அப்போ நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. பெருசா இப்படி சம்பாதிக்கணும் அப்படி அதெல்லாம் இருக்காது.
நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், தப்பான எண்ணங்களுக்கு போக தேவையில்லை. இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க லஞ்சம், ஊழல், எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, என்னென்ன நடக்குது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன? பெரிய ஒரு ஆசை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடை, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கேள்விக்குறி. என் தாய் குழந்தைகள் யாராவது தைரியமா இருட்டுல நைட் நடந்து போக முடியுமா? செயினை எவன் புடுங்குவான், எவன் கைய புடிச்சிருப்பான், ஒன்னும் தெரியாது. ஏன்னா எல்லாம் இப்ப வர நான் வழி நடுக்க, ஐயோ எனக்கு தலை சுத்தி போச்சு. ஒவ்வொரு டாஸ்மாக் முன்னாடி ஒரு 1000 பேர் நிக்கிறாங்க. நான் கூட இது என்னப்பா இந்நேரம் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க பார்த்தா பூரா டாஸ்மாக். இப்படி இருந்தா என்ன இருக்கு நம்ம நாட்டுல? அப்ப எப்படி உங்க உடல்நிலை சரி இருக்கும்? நீங்க எப்படி அந்த குடும்பத்தை பார்த்துக்குவீங்க? உங்க மனைவியோ உங்க குழந்தைகளோ எப்படி அதுல சந்தோஷமா இருக்க முடியும்? தயவு செஞ்சு யோசிங்க. என்ன இருக்கு? அது குடிச்சு 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 உடம்பு தான் கெட்டு போகுது, சிந்திக்க முடியாது, நம்ம மூளை மழுங்கி போகுது. என்ன இருக்கு அதுல அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி என் சகோதரர்கள்ட்ட உரிமையா நான் பேசுறேன். ஏன்னா நீங்க தான் இந்த எதிர்காலம், இந்த நாட்டின் எதிர்காலம் நீங்கள் தான். நீங்க நல்லா இருந்தாதான் இந்த நாடு முன்னேறும். ஆட்சியாளர்களுக்கு என்ன? டாஸ்மாக் இன்னும் 10 தெர 20 தெர, அவங்களுக்கு என்ன போச்சு? உங்களை எல்லாம் அப்படியே போதையிலேயே வச்சிருக்கணும். எதையும் யோசிக்க கூடாது, எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்டுக்கூடாது, அதிகமா சிந்திச்சிடக்கூடாது, இப்படியே வச்சுக்கிறது. அப்படியே வறுமையிலேயே வச்சிருக்கிறது. அப்பதான் ஓட்டு காசு கொடுத்தா வாங்கிக்குவீங்க, அப்பதான் எதிர்த்து கேள்வி கேட்காம ஓட்டு போடுவீங்க. இப்படியே முடிச்சுட்டாங்க நம்ம நாட்டை. சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆகுது. என்ன நம்ம கண்டோம்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு படித்தவர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம மக்கள் இன்னும் நீங்க நல்லா முன்னேறணும். அதான் தலைவர் ஆசைப்பட்டார். என்னென்ன வாக்குறுதிகள் உங்களுக்கு சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். பெண்கள் ரோடு பூரா நாங்க போவோம் டிராவல் பண்ணி, அப்ப எல்லா லேடிஸ் கியூல நிப்பாங்க ரேஷன் கடை. அதுக்குதான் அவர் மைண்ட்ல தோணுச்சு, நம்ம ஆட்சிக்கு வந்தால் பெண்களை தேடி வீட்டுக்கு ரேஷன் பொருள் கொண்டு போய் கொடுக்கணும். என் தாய்மார்கள் பூரா ரோட்ல நிக்கிறாங்களே அந்த ரேஷன் பொருளுக்கு. ஒரு நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு போய் அந்த ரேஷன் கடையில நிக்கிறாங்களே. அதனால இன்னைக்கு பால் வீட்டுக்கு வருது, பேப்பர் வீட்டுக்கு வருது, எல்லா வீட்டு சிலிண்டர் வீட்டுக்கு வருது. ஏன் ரேஷன் பொருள் வரக்கூடாதுன்னு லைட்டா சிந்திச்சார். அதுதான் அவர் சொன்ன புரட்சிகரமான திட்டம். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க அவங்களாம்? ஏன்னா அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லை. இந்த திட்டம் இருந்துச்சு, இதுல எத்தனை கோடி சுருட்டலாம், இதுல எத்தனை பேரு நம்ம சம்பாதிக்கலாம், இப்படிதான் அவங்க தாட். பட் கேப்டனுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சா அது மக்கள் கடைகோடி வரைக்கும் போடும். எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இருக்க இருப்பிடம், உடுத்த உடை ஃப்ரீயா 2 தான் தருவேன்னு சொன்னார். இவங்கள மாதிரி இல்ல 1000 ரூபாய் தர, புடவை தர, அதை தர ஃப்ரீயா. என்ன அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? விக்கிற விலைவாசிக்கு 2 விஷயத்த மக்களுக்கு இலவசமாக்கணும்னு சொன்னார். ஒன்னு கல்வி, இன்னொன்னு மருத்துவம். இரண்டையுமே அனைத்து மக்களுக்கும் சரிசமமாக இலவசமாக வழங்க வேண்டும். அப்பதான் நம்ம தமிழ்நாடு படித்தவர்களும் ஆரோக்கியமானவர்களும் இருப்பாங்க என்று புரட்சிகரமாக எல்லாம் தலைவர் சிந்திச்சார். என் மக்களுக்காகவே வாழ்ந்தார். ஆனா நீங்க எல்லாம் அவர் சொன்னதை அப்ப உங்களுக்கு தெரியல, மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ தலைவருடைய புகழ் மறைந்த பிறகுதான் அனைவரும் எல்லாருக்குமே அவரை பத்தி தெரிய வருது. இப்போ ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வைரத்தை மிஸ் பண்ணிட்டோமே, அவரை விட்டுட்டோமே ஒரு நல்ல தலைவரை அப்படின்னு இன்னைக்கு உலகமே வருத்தப்படுறாங்க. ஏழைகள் மன அவர் செய்த யாகம் தியாகம் எல்லாம் தான். கேப்டன் ஆலயத்துக்கு தினந்தோறும் 4000 பேர் வராங்க. இன்னைக்கும் 1.25 வருஷம் ஆயிடுச்சு. டெய்லி வராங்க. வர அத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டு அன்பா பார்த்து தான் அனுப்புறோம். ஏன் அனுப்புறோம்? அவரோட ஆசை என்ன? தன்னை தேடி வருபவர்களுக்கு வயிறார உணவு தர வேண்டும், அவங்க மனசார வாழ்த்த வேண்டும் என்பது தன் வாழ்நாள் கடமையாகவே கொண்டிருந்தார் நமது கேப்டன் அவர்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல,
60 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்லயும் சரி, ஆபீஸ்லயும் சரி, இன்னைக்கு அது டெய்லி பர்மனன்ட் ஆக்கிட்டோம். இது சாதாரணமா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய முதலமைச்சர்லாம் இங்க ஆட்சி பண்ணாங்களே, யாராவது ஒருத்தர் சோறு போடுறாங்களா? எத்தனை ராஜாக்கள் இங்க வாழ்ந்தாங்களே, யாராவது ஒரு ஆள் சோறு போடுறாங்களா? ஒண்ணு இல்ல. வாங்குவாங்க, தரமாட்டாங்க. நான் சொல்றேன், இப்ப தலைவர் எப்படி போட்டாரோ அது மாதிரி கடைகோடி தொண்டர் வரைக்கும் கேப்டன் வழியில போய் தமிழ்நாடு முழுக்க அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், கேப்டன் எங்கும் போல உங்கள் அத்தனை பேர் உருவிலும் நம் கேப்டன் இருக்கிறார். நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார். அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை இன்று வரைக்கும் நம்ம கட்சி கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. இங்க பாருங்க, என்ன பேனர், கொடி. இன்னைக்கு போக்கஸ் லைட் நான் ஃபுல்லா வரேன் காலையில இருந்து. இன்னைக்கு நம்மளுடைய பேராவூரணி தொகுதி முழுக்க, தொகுதியே இன்னைக்கு திருவிழா கோலமா இருக்கு. எப்படி எப்படி ஆகும்? நாம் ஏதாவது ஊழல் பண்ண காசா, லஞ்சம் பண்ண காசா, நோட்டு போட்டு கடைகடையா வசூல் பண்ண காசா? இந்த வேர்வை சிந்துது பாருங்க எனக்கு. அது மாதிரி தலைவர் முதல் தொண்டர் வரைக்கும் வேர்வை சிந்தி சம்பாதித்த சொந்த காசுல கட்டப்படுவதுதான் இந்த பேனர், கொடி, லைட், கீட்டு எல்லாம். இன்னையோட 21வது வருஷத்துல நம்ம காலடி வச்சிருக்கோம். அப்ப எப்படி இது சாத்தியம்? அதுதான் கேப்டன் பவர், அதுதான் தேமுதிக தொண்டர்களினோட பவர். அதனால சொல்றேன், இது ஒரு உண்மை கட்சி, மக்களை நேசிக்கும் கட்சி, மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி என்பதை நீங்க எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் சொல்றேன். அதனால நம்ம ஜெயிச்சு வந்தா நம்ம மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் இப்ப சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்கங்க. இங்க திருச்சிற்றம்பலத்தில் இயங்கி வந்த சர்பதிவாளர் அலுவலகம் தற்போது பக்கத்து மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் கிராமத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு. சர்பதிவாளர் அலுவலகம் திருச்சிற்றம்பலத்தில் மீண்டும் அமைய வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக தமிழக அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். திருச்சிற்றம்பலம் மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு செல்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, இன்னும் இருக்கிற 6 மாசம் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் கேட்கின்ற இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இல்லையா 2026 தான், இன்னும் ஒரு 8 மாசம் ஜெயிச்சு வந்து தேமுதிக இதை மக்களுக்காக செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். திருச்சிற்றம்பலம் ஊராட்சியை தரம் உயர்த்தி பேரூராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் வெகு நாட்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக பெரிய ஊரா தான் இருக்கு. ஏன் இதை பேரூராட்சி ஆக்கிற என்ன? அப்ப பெசிலிட்டிஸ் வரும்போது மக்களுக்கு இதனால பல்வேறு விதமான உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். எனவே உங்கள் குரலாக தமிழக அரசுக்கு நாங்கள் அதை கவனத்தில் கொண்டு போவோம் என்பதையும் சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம் பெரிய கடை தெருவாக பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடம், கோவில் நகரமாக இருப்பதால் பெரிய அளவில் பொது சுகாதாரம் வாய்ந்த கழிப்பட வசதி, சாலை வசதி, தெரு விளக்குகள், பாதுகாப்பான ஒரு இடமாக இந்த தெருவை நீங்க எல்லாம் மாற்றணும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக இதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். கோவில் நகரமாக இருப்பதால் பொதுவாக தங்குமிடம், பேருந்து நிலையம் போன்ற வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. இங்க பேருந்து நிலையம் இல்லையா? இல்லையா? உண்மையா சொல்றீங்களா? இதை விட என்ன இருக்குது? வெக்க கேள்வி சொல்லுங்க. ஒரு பேருந்து நிலையில தெருவுக்கு 10 டாஸ்மாக் மட்டும் திறக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்கு? அப்ப இந்த இவ்வளவு கோடி ஜனம் எப்படிதான் ஒரு பஸ்ஸ பூச்சி போவாங்க, வருவாங்க, இறங்குவாங்க? ஒரு அர்த்தம் வேணாமா? ஒரு பேருந்து நிலை இல்ல, ஒரு அரசு ஆஸ்பத்திரி இல்ல, நம்ம வந்துதான் அரசு கல்லூரியை கொண்டு வந்தோம், குடிநீர் இல்ல, சாலை இல்லை, எதுவும் இல்லைன்னா எப்படிதான் இங்க இருக்கிற மக்கள் வாழ்வாங்கன்னு ஒரு அர்த்தம் வேணாமா? அப்ப வாக்களிக்கிறவங்க நீங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நான் மனவேதனையோட தான் இதை நான் பேசுறேன். ஒரு பேருந்து நிலையம் கூட திருச்சிற்றம்பலம்ல இல்ல அப்படிங்கறது உண்மையிலேயே எனக்கு பெரிய ஷாக். நான் அதிர்ச்சியில தான் இதை பேசுறேன். தவறுங்க.
இது எல்லாம் வன்மையா நம்ம கண்டிக்கணும் இந்த அரச. யாரா இருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வைக்கலைன்னா அப்ப எப்படி மக்கள் இங்க வாழ முடியும்? நான் உறுதியா உங்களுக்கு சொல்கிறேன், 2026 நீங்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும். தேமுதிக இல்லாம இன்னைக்கு எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. உறுதி இது. நீங்க நினைக்கலாம் அந்த கட்சி இந்த கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் தேமுதிகவை தவிர யாராலையும் இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ நிச்சயம் மக்கள் விரும்புகிற கூட்டணி தான் இந்த முறை தேமுதிக அமைக்கும். அடுத்த முறை நான் தேர்தல் நேரத்தில் வரும்போது ஒரு வெற்றி கூட்டணியோடு வெற்றி வேட்பாளராக மீண்டும் இந்த பேராவூரணி தொகுதியை பெற்று முரசு வென்றது என்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் நிரூபிப்போம். உங்கள் அனைவரின் ஆதரவோடு அந்த முரசு வென்றது என்று சொன்னவுடன் முதல் வாக்குறுதி திருச்சிற்றம்பலத்தில் ஒரு பெரிய பேருந்து நிலையம் நிச்சயமாக அமைக்கப்படும் என்பதை உறுதியை இந்த நேரத்தில் சொல்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை இன்னைக்கு, அதனால வருமானம் இல்லை. 1000 ரூபாய் தரன்னு சொல்லி பாதி பெண்களுக்கு தர, பாதி பெண்களுக்கு தரல. வேலை இல்லை, எதுவும் இல்லாத ஒரு நிலையில் எப்படிதான் இங்க வாழ்றது? அதனால நான் என்ன சொல்றேன், ஒரு ஓட்டு போடுறது முன்னாடி யோசிங்க, தப்பு கிடையாது. உங்க விரல் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது என்பதை சிந்திச்சு உங்கள் வாக்குகளை ஒரு நல்ல கட்சிக்கு, ஒரு நல்ல வேட்பாளருக்கு, ஒரு நல்ல தலைமைக்கு நீங்கள் வழங்க வேண்டும். அந்த மாற்றம் தான் நமது தமிழகத்தின் தலையெழுத்த மாற்ற போகிறது என்பதை உங்கள் அனைவருக்கிட்டமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாற்றத்தை தருவீங்களா? எல்லாரும் இப்ப இருந்தே யோசிக்கங்க. இன்னொரு 6-7 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு, ஓடி போயிடும் டக்கு டக்குன்னு. அதனால நல்லா யோசிச்சு சிந்திச்சு வைங்க, நம்ம தொகுதிக்கு மக்களுக்கு எது நல்லது, எப்படி இந்த வாட்டி நம்ம முடிவு எடுக்கணும். அதே மாதிரி கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதி உரிமை மீட்பு மாநாடு 2.0 நமது தேமுதிக சார்பாக நடத்த இருக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளிலேயே கேப்டன் நடத்திய மாநாடுக்கு நிகர் எந்த மாநாடு கிடையாது. அந்த மாநாடுக்கு நிகரான ஒரு மாநாடு கடலூர்ல நடக்க இருக்கிறது. நீங்கள் அனைவரும் தவறாமல் அந்த ஜனவரி 9ஆம் தேதி இப்ப எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, ஒரு நாள் அத்தனை பேரும் கடலூருக்கு நீங்க கேப்டனுக்கு நீங்க காட்டும் விசுவாசமாக என் தாய்க்குலங்களும் பெரியவர்களும் அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே நான் கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நமது மாவட்ட செயலாளர் பூபேஷ்குமார், நமது விவசாய அணி செயலாளர் முன்னாள் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பழனிவேல், ராஜரத்னம், சிவபெருமாள், சுப்பையன், மதிவாணன், சிதம்பரம், செந்தமிழ் செல்வன், துரை தினகரன், அருணா, நேருகாந்த், அதே மாதிரி ஐயா பரமசிவம், மண்டல பொறுப்பாளர் செந்தில் குமார், LK சுதீஷ் அவர்கள், அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி எல்லாருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று கூறி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்குமே இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன். தேர்தல் நேரம் வருவோம், சந்திப்போம், வெற்றி பெறுவோம். மீண்டும் வெற்றி விழாவில் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு திருவிழா கோலமாக பேராவூரணி தொகுதியை கைப்பிடிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.